ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த பாஸ்தாவை நாம் ஹெல்த்தியாக சமைக்கலாம். இது கூட எந்த ஒரு சாஸும் சேர்க்கலை, பால் மைதா அப்படி எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுத்து விடலாம். ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்தாவை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு பட்டர் போட்டு பொடிசாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிறலாம். இப்போ காரத்துக்கு மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், ஆரிகானோ, பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கொதித்து வரும்போது நாம் வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி. செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இப்படி சாப்பிட்றதுல தப்பு இல்லை.